ஆகாயத்திற்கும் உங்கள் புகழ். ஏய் புகழ் 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 தாயே புகழ். பேர் அப்படி பேரும் புகழும் விளங்கணும்னு இங்க இருந்து அப்படி எடுத்து விடுறங்க வானம். கோயில்ல வானம் வெடிப்பாங்களே அதான் அது. இங்க பாரு வானம் வெடிச்சு வரவே இருக்கிறேன். நீ அந்த அளவுக்கு பெரிய புளித்திலாம் கிடையாது. உச்சுன்னு ஒண்ணு நான் அடங்குறதுக்கு அதுக்கு ஏய் மரியாதை. நீங்க யாருன்னே தெரியாம என்ன சிலிண்டர் செய்து என்னடா புளுத்துற? ஏய் சிலிண்டரா சிலிண்டரா என்னடா பாக்கெட்ல கை விட்டு நின்றுட்டு இருக்கிற? ஏய் நீ யாருன்னு சொல்றதுக்கு நான் தாட்டாங்க ராஜா. ஓஹோ என்னுடைய பெயரோ பங்குனி மாதம் நட்சத்திரத்தில் பிறந்ததால நட்சத்திரம் அழகுடன் பிறந்தபடியா அசிங்கமாக பிறந்தபடியால் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னவா அழகுடன் பிறந்தபடியா அளவா பிறந்ததுனால என்னுடைய பெயரோ பேரு அர்ஜுன மன்னன். கரையா இருந்துச்சா என்னடா? என்னமா அரசு நீங்கிறீங்களே? அரசு இல்லடா அர்ஜுன மன்னன். தனங்கோ அடிக்கிறாங்க இவனை நான் சும்மா விட மாட்டேன். அர்ஜுனன் பார்த்திபன் வில்லாளி விஜயன் பர்குணன் நற்குணன் இப்படி பல நாமதயங்களுடைய என்னுடைய பெயரோ அர்ஜுன மன்னன். புரிந்ததா? அர்ஜுன மகாராஜா உண்மைதான். அப்படி தாங்கள் அர்ஜுன மகாராஜாக இருந்தவரிடம் என்னங்க மகாராஜரே அப்படி தாங்கள் அர்ஜுன மகாராஜரா அர்ஜுனனாக இருந்தாலும் இன்னும் நாம வெளியே வந்தவுடன் எப்படி எப்படி பேர் கேட்டையா? என்ன பண்ணிக்கிட்ட உனக்கு புத்தகம் கிட்ட நான் பேர் கேட்கணும். பூங்கிற வார்த்தையில என்கிட்ட பேசக்கூடாது. உணவு கோலாயா வாங்கி குத்திக்கு தெரியுதுல சுண்ணிக்கு நேரா துணிக்கு துணிக்கு நேரா துணிக்கு நேரா குத்திக்கு தெரியுது இல்ல வாய் கொழுப்பு அதிகம். பேர் கேட்கணுமா இல்லையாடா? ஏன் நீ கேட்க மாட்டியா? அருகிலே இருக்கக்கூடிய மந்திரிக்கு என்னடா வேலை? நீ அதாவது அருகிலே இருக்கக்கூடியவர் புத்தி மந்திரியாக இருந்தா அவர் கேட்பார். நான் மதியிழந்த மண்டை சுவாமி. அத மூஞ்சி பார்த்தாவே தெரிகிறது. நாங்க வேற தனியா சொல்லணுமா? எனக்கு அதெல்லாம் கேட்க தெரியாதுங்க. நான் சைனாவில இருந்து வந்திருக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா சரி சரி அங்கேயே போயிரு. இல்லப்பா சைனாவில இருந்து இங்க வந்தேன். கொரோனா கொண்டு வந்து உள்ளான்னு அப்படியே கொஞ்சம் தமிழும் கத்துக்கிட்டேன். இன்னும் நாம வெளியே வந்தவுடனே குப்பண்ணன் அவர் சொத்திலிருந்து ஒரு 100 ரூபாயும். ஆமா அவர் தான் கூத்து விட்டாரு. நம்ம எல்லாம் வந்து திருநங்கையெல்லாம் விட்டு பாக்கணும். திருநங்கையிலேயே விடணும். பச்சை கோயில் எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி நான் தனியா விட்டு பாக்குறேன் அப்படின்னு அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடியே முடி எடுத்தாராம். முடி எடுக்கல முடிவெடுத்தாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி திருநங்கைகளை எல்லாம் வைத்து ஒரு தெருக்கூத்து நாடகம் ஆட வேண்டும் என்று முடிவெடுத்து அது பச்சை கோயில்ல நான் பாடனத்தை பார்த்துட்டு அப்பதான் அவரு பொந்தியில பெருமாள் பூந்திருக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரியே பொந்தியில பூந்திருக்கிறாரு பெருமாள். அன்னைக்கு அழியாதரா தாயேடி. ஏண்டா அழியாத? ஏண்டா தலைகீழ நிக்காத? நான் கால் கீழே தாண்டா பேச்சுவார்த்தையில சொல்றேன். ஓஹோ ஆமா. இன்னும் குப்பண்ணன் அவர் சொத்தில இருந்து ஒரு 100 ரூபாயும் இன்னும் அருமை நண்பராக பட்டேன் நம்ம பார்த்தேன் வைத்துள்ள நாடகத்தில் இப்படி அர்ஜுன மகாராஜன் என்ற பெயரோடு வந்திருக்கிறீங்களே. உங்களை 10 மாதம் 300 நாள் 3000 வந்து தாய் தந்தை யாருன்னு சொன்னா நாங்க கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம். நண்பா என் தாய் தந்தை யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? எப்படி நீ சொல்ற சோடா வாங்கிட்டு சொல்றேன். அதுதான் வடை கம்மியா திங்கிறது. அவன் என் தட்டத்துல இருக்கிற வடை வேற எடுத்துக்கலாம். நீ தயிர் ஊத்தி தின்னதுனால நான் திங்கல. எங்க அம்மா பெயரே வேண்டாம் என்ற அன்பு சகோதரர் நமக்காக அன்பளி வழங்கி இருக்கிறார். அவங்க எப்படி இருக்கணும்? அரசன வேசக்காரர் வாயை திறந்து அருமை அண்ணனாகப்பட்ட
சந்திரன் அவர் சொத்திலிருந்து ஒரு 100 ரூபாயோ இன்னும் கோமாளி மேல போடப்பட்டது. கோழியா? கோமாளிக்காக கொடுக்கப்பட்டது. கோமாளிக்காக கொடுக்கப்பட்டது ஒரு 50 ரூபாயும் நன்கொடை செய்துள்ளார்கள். எந்த முகமானாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும். ஆமா, தங்கமாக்கணும்னு. தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று ஐயனை பிரார்த்திக்கின்றேன். சரிங்க. அப்படி இருந்தாலும் உங்க அப்பா அம்மா யாரு? அப்படி இருந்த போதிலும் என் தாய் தந்தை யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? எங்க அப்பா எங்க அப்பாடா, காலையில வாங்கி தரேன்டா. கவலைப்படாத, காலையில போகும்போது சின்ன பெட்டியில வாங்கி தரேன். கேன புண்ட காலை மிதிச்சிட்டீங்களா? அலுப்ப கூடி காலை மிதிச்சுட்டு காலு சின்ன பெட்டியில ஒரு ஒட்டுறாரு. எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, நான் வாங்கி போக மாட்டேன். ஒருத்தன் கொடுத்துறாரு காலையில எனக்கு கால ஆளி முவர கொலாயி பேசி விட. நீ இங்க பாரு, அப்படி அர்ஜுன மன்னனாக இருந்தாலும் கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி உருவே புண்டையாகி அந்த பிண்டமே ஒரு சரீரமாகி அந்த புண்டமே இப்படி சரீரமாகி 10 திங்கள் ஒரு தாயின் அங்கத்தில் வழியாக பிறந்த என் தாய் தந்தை யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? நண்பா என்ன 10 மாதம் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஏங்க நீங்க ஆட நீங்க ஆடுற ஆட்டத்துல அப்படியே மெய் மறந்து ரசிக்கிறேங்க. குப்பை நம்பர் கொட்டம் போடுறாரு அப்படி ரசிக்கிறேங்க. காலையில
விட்டுஞ்சா 1.5 சம்பளம் கேக்குறீங்க. 1.25 சம்பளம் எனக்கு. ஓ 1.25 அது சம்பளம் மட்டும் கிடையாது. கிடையாது. வாங்கிட்டு வர வேண்டிய 1500 இன்னைக்கு குடிச்சிட்டு தான் விடுவேன். அப்படியா? அதுக்கு பத்தலாம் இதுல இருந்து எடுப்பேன். வாங்கிக்கடா. உனக்கு இல்லாதா? சாப்பிடு. டீ குடுங்கம்மா. சம்பளம் வாங்கி அப்புறம் இந்தாங்கம்மா. இல்ல கொஞ்சம் இருக்கு தம்பி. போடா. கஷ்டப்பட்டு ஆடுறான் போ. டேய் இங்க வாங்க. கத்தையா கொடுப்பான்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறான் முன்ன பூதி. காசுடா 10 ரூபா. காசு இதை வச்சு என்ன பண்ணும் வெள்ளாடு. இங்க பாரு போய் வெள்ளாடு வாங்க. இதை வச்சு வெள்ளாடு. ஆமா இதை வச்சு ஆமாடா. ஒரு தனியா ஒரு ஆடை கொடுப்பாங்களா இல்ல ஒரு பட்டி ஆடு கொடுப்பாங்களா? என்ன கேட்டுட்ட? இதுக்கு ஒரு பட்டியே கொடுப்பாங்க. போய் வாங்க. சரி. அப்படி என் சொந்தயார் யாரு? யாருங்க? டெல்லி அஸ்னாபுரத்தை ஆள பிறந்த மும்மூர்த்திகளை போல நடுபிறந்த நாயகராக விளங்கக்கூடிய என் தந்தையார் யாரு? யாரு? பாண்டுபுத்திர மகாராஜன். என்னங்க சம்பளத்துக்கு வருவாரா இல்ல என்ன எத்தனை பேர் செட்டோட வருவாங்களா தனியா வருவாரா? பாட்டு கொடுத்துறாங்க. பாண்டுபுத்திர இல்லைங்க. ஓ பாண்டுபுத்திரர். பின்ன நான் சொன்னப்ப எனக்கு என்ன பாண்டு அடிக்கிறவங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. அது நீ அவங்களோட சேர்த்து. யாரு? நானா? நானா? பின்ன என்னடா? டேய் தலைக்கு அதுக்கு எப்படி இருக்குது? Hey, this is my hairstyle, you know. இங்கிலீஷ் பேசாதடா. இங்கிலீஷ் பேசாத. 2023 fashion. நல்லா இருக்குதுன்னு அந்த குரல்ல பேசிட்டு இருக்கேன். அப்படி பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் ஏன் எதுனாலும் குந்தமா தேவிக்கும் குந்தி மந்தாரிக்கும் பிறந்த நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீர்? சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக எத்தனை பேருக்கு பிறந்தீங்க? மாதவா மாதவா சரியாக 5 பேர் பிறந்தோம். 5 பேர் பிறந்தீங்க. உண்மைதான். நாட்டை எடுக்கலாம்னு நாட்டுக்கு எடுக்கிறக்கா? அப்புறம் டேய் சரியாக 5 பேர் அண்ணன் தம்பிகள் பிறந்தோம். பிறந்து பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். ஓ உங்க பேர் 5 பேருக்கு பேரு பாண்டவர்கள். ஆமா. சரிங்க. யார் யாரு? யார் யாரு? தர்மன், தர்மர், பீமன், பீமன், அர்ஜுனன், அர்ஜுனர், நகுலன், நகுலன், சகாதேவன், சகாதேவன். இப்படி சொல்லப்பட்ட பாண்டவர் 5 ராஜாக்கள் பிறந்தோம். சரிங்க. உண்மைதான். அப்படி பிறந்து மாதவா மாதவன். டேய் சொல்லுங்க மகாராஜா. இங்க பாரு. என்னங்க? எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு எந்த கேனகுதி பொண்ணு கொடுத்தான்? ஏன்டா எனக்கு என்ன? ஏன்டா 2 சிலிண்டர் பக்கத்துல நிறுத்தி அது மேல பக்கத்துல கொண்டு போய் ஒன்ன நிறுத்தினா 1.25 சிலிண்டர் சைஸ்ல தாங்கிற உன்னி நம்பி யார எந்த அவன் எவன்டா அவன் மடையன்? டேய் சாதாரணமா எடை போட்டுறாத என்ன? உங்களாட்டம் நான் என்ன ஒரு மனைவியா 2 மனைவியா? எனக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? உனக்கு தெரியாதா? எத்தனைங்க? உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாங்க. அவளும் ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடிக்கிட்டேன் மொன்ன கூடி பீச்சுன்னு தெரியறான். என்ன பார்த்தாலும் ஒரு கல்யாணம் தாங்க பண்ணனேன். அதுவும் பத்தையும் பார்த்து தான் பண்ணி வைக்கிறேன்னாங்க. சரி வேண்டாம் நானே கூட்டிட்டு வந்து ஒரு 60 வயசுல ஒரு சின்ன பொண்ணு. அப்படியா? ஆமா 60 வயசுல உனக்கு சின்ன பொண்ணு? 60 வயசுல ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணி 2 நாள் வச்சிருந்தேன். ஐசுகாரன் கூட்டிட்டு போயிட்டான். மூஞ்சி சரியில்லை. என்ன சொல்றீங்க? யார் சொல்லி தப்பு இல்ல, மூஞ்சி சரியில்லை. ஓஹோ. அப்படி எனக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியும்? எத்தனை பேருங்க?
ஏய் அதுக்குதான் அப்படின்னா இங்க வா. வேல் ஜோர் தானே பெரிய அவனா இங்க வா. வேல் ஏன் வந்துடுறது நல்லா பா எத்தா அங்க மலை போய் நில்லு. இப்ப என்னாத்துக்கு வந்தா என்னாத்துக்கு உள்ள போ. ஊத்து விட்டு எங்க அதுக்குள்ள விட்டாமல? என்னங்க பைத்தியக்கார குதி நினைச்சுக்கிட்டாங்களே இங்க போ. அண்ணன் இல்ல. இஷ்டத்துக்கு வராம போறான் காலையில விடுதாத்தான் அண்ணன். என்ன முறைக்கிறான். டேய், ஏன் முறைக்கிறானே? என்ன அடி என்ன அதுக்கு துண்டு என்ன பண்ற? போதும் போதும் போதும். தூக்கம் கேளுங்க தூக்கம் வந்திருக்கும் 2 அடி வாங்கினா தூக்கம் தெரியுமே வந்திருப்பான் தரவ போட்டு நண்பா யா கொம்பா எனக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியும்? எத்தனைங்க 1 இரண்டா 2 மூன்றா 4 நான்கா 6 ஏய் எனக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? எத்தனை சொல்லி சொல்ற சரியாக 8 பேர் மனைவிமார்கள். இப்படியேவா ஆமா 8 ஆமா நண்பா 8 மனைவி அப்படி இருந்த போதிலும் சரி இங்க பாரு. டேய் வாரத்துக்கு 7 நாள் தானே 8 பேர் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிற? ஒன்னு கடன் கொடுத்துருவாரு. இல்ல வாரத்துக்கு 7 நாள் ஒரு நாளைக்கு ஒருத்தர்னா கூட 7 பேரை சமாளிக்கலாம். ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்குமா அது ஏங்கட தள்ளி விடுறது? நீ எல்லாம் என்ன பண்ணுவன்னு கேட்டுக்கிட்டு திரியற? டேய் என்ன பத்தி ஏடா கூடமாக பேசன மகாராஜா சொந்த விட்டு ஆடூர் பேடியோட அறுத்து விட மாட்டாக்கறத ஏற்கனவே அறுத்துட்டங்க. 16 வருஷம் முடிஞ்சு 17வது வருஷம் பிறந்துச்சு. சாரி தவறாக சொல்லிட்டேன். இது இவருக்காருங்க அப்படி சொல்லுங்க 8 மனைவிமார்களை திருமணம் செய்து நண்பா என்னங்க டேய் இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கா இன்னும் அதுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க விடியணும் கொஞ்ச நேரம் ஆகணும். டேய் அங்க போனா தான் சோமவாரக்கிழமை ஆகும். இங்க பாரு ஞாயிற்றுக்கிழமைங்க தாயேலி அத கேக்கலடா. நாடகத்துல இன்னைக்கு என்ன கிழமை? நாடகத்தில் ஞாயிற்றுக்கிழமைங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் அது ஆவறதுக்கு. அங்க போய் சந்திக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? இந்த இடத்துல இருந்து அங்கெல்லாம் போறதுக்கு நாள் ஆகுங்க. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு இப்படி கோவப்படுற? ஆமாங்க கோவப்படக்கூடாது. புத்தியை பயன்படுத்தணும். கத்தி எடுத்துனா வாயில விட்டுருவேன். நீயே என்ன பாச்சு எப்ப மாய விடுறானா? இங்க பாரு சொல்லுப்பா இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமைங்க. டேய் விடிந்தால் திங்கக்கிழமை. திங்கக்கிழமை. ஆமா திங்கக்கிழமை இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைங்க. டேய் சுபத்திர வீட்டுக்கு போவது வழக்கம். ஓ ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியானா அங்கத்தான் போவீங்க. ஆமா என்னடா கையோட வந்துருச்சு? ஏய் இது கேக்குண்டா. அப்ப இது ஒரிஜினல் முடியல. கனவேல பாரு பாக்குறீங்க. ஒரிஜினல் முடி பாக்குறீங்க. அப்பா டேய் யார் செத்து போய்டா? ஏடா கத்திய ஏடா கத்திய ஏடா அப்படி நாயா சாட்டம்? அந்த கொஞ்சம் முடி அறுத்து விட்டுறேன் பாரு. ஏடா கத்திய அவ்வளவு தலகணத்தில் நிக்கிற என்ன பண்ணுவேன்? வாங்கிக்க வாங்கிக்க அப்படி விடிஞ்சால் திங்கக்கிழமை யார் வீட்டுக்கு போவது வழக்கம்? சுபத்திரையுடைய வீட்டுக்கு போவது வழக்கம். சுபத்திர வீட்டுக்கு. ஆமாடா ஆகட்டுங்க. இங்க பாரு. ஆமா அந்த பொண்ணை பார்த்தா சரிங்க மறந்தே போயிட்டா. என்ன மறந்தீங்க? இங்க பாரு திங்கக்கிழமை அன்று அவளுடைய வீட்டுக்கு போவது வழக்கம். வழக்கம் உண்மைதான். இங்க பாரு சொல்லுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை விடிந்தால் திங்கக்கிழமை. திங்கக்கிழமை உண்மைதான். இன்னைக்கு அவ வீட்டுக்கு போகணும். என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ புரச வல்லன்னு ஏக்கத்துல கணவர் வரவில்லையே என்று ஏக்கத்துல சாப்பிடாத கூட இருந்திருப்பா. ஐயோ நீங்க ஏன் கேக்குறீங்க பாவம். சரிங்க சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. ஆமா உங்க ஏக்கமாவே இருப்பாங்களா? என் ஏக்கமாவே இருப்பா. சாப்பிட மாட்டாங்களா? இங்க பாரு சொல்லுங்க. என் பொண்டாட்டி நான் போய் வாசல்ல நின்னா கண்ணே சுபத்திரா கண்ணே சூத்தல கண்ணே சுபத்திரா கண்ணே செலமாயி. யாரா செலமாயி? எங்க வீட்டுக்காரிங்க. கூட்டுக்காரி கூப்பிடுங்க நான் எங்க உங்க வீட்டுக்காரி என்னதுக்கு கூட்டிட்டு வந்த? உங்க வீட்டுக்காரி எது கூப்பிட்டு வந்தீங்க? அதுக்கு தான் நானும் எங்க வீட்டுக்காரி கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா அவ வீட்டுல விட்டு வந்தா அவகிட்ட 10 பேர் வருவாங்க. அதனால நான் நம்பிக்கையில கோமாளி நாய். மை பிரதர் போட்டு நல்லா இருக்கு. அப்படி
டேய், கண்ணே சுபத்திரான்னு சொன்ன ஆ, என்னுடைய மனைவி சுபத்திரா ஆ. அப்படியே தூக்கிட்டு நிப்பா. கூப்பிடுறாரியா? ஆமா. என்னத்த விளக்க மாத்தியா இல்லப்பா, விளக்கமாறு இல்லப்பா, ஆ. 2 கையில 2 ஏத்திக்கிட்டு நிப்பாடா. கூப்பிடுறாரு அப்படிங்க. ஆ, ஆனா உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? இங்க பாரு, உங்களை அவங்க என்னன்னு கூப்பிடுவாங்க? சுவாமி, ஆ. மன்னா, ஆ. பிராணபதி பிராணபதி. இப்படின்னு டேய், சொல்லி பொண்ணை கூப்பிடுவா. கூப்பிடுங்க. ஓய், டேய். ஏங்க அப்படியா கூப்பிடுவாங்க? ஆமா, ஏங்க உன் மனைவி உன்னை எப்படி கூப்பிடுவா? எங்க வீட்டுல அந்த சிலம்பாய் என்ன அப்படி கூப்பிடுறது இல்லைங்க. வேற எப்படி கூப்பிடுவா? புண்டவாயா கட்டிட்டுனியான்னு கேக்குறாங்க. அப்படியே கூப்பிடுறா. வாடாங்கறா போடாங்கறா புண்டவாயான்னு கேக்குறா. கட்டிய கணவரை ஆமாங்க. சற்றேனு பயமில்லாமல் ஆமாங்க. வாடா என்பதும் போடா என்பதும் ஆமாங்க. சற்றேனு பயமில்லாம கூப்பிடுறா. ஆமாங்க. கூட்டியா தூடுறாயா என்கிட்ட? போங்கட்ட. ஏன்டா நான் 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்டு இவங்கிட்ட கூட்டிட்டு வந்து விடணுமா அவளை? ஏய், எத்தனை பேர் போறப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி? தவறா பேசக்கூடாதுப்பா. நான் என்னோட சேர்ந்துட்டு நீங்க கத்துக்கிட்ட பொண்டாட்டிங்களை கூட்டிட்டு சொல்றதுக்கு. ஓஹோ, அதான் மாறி கணேசன் கிட்ட இருந்து அந்த ஆளு கத்து, அங்க இருந்து நீ கத்துக்கிட்டு இப்ப எல்லாம் அங்க கூப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ம்ஹும். அப்படி அப்படி இங்க வாரு. ஆ, ஏன்டா வாக்கியல இருக்கிறது மறக்க சொல்லி தொலைங்க. அப்படி இப்போ உங்க தவறாக பொண்டாட்டி பேசக்கூடாது. சுபத்திரை கிட்ட போறீங்க. ஆமா, போங்க போலாம், நானும் வரேன். போலாமா? போங்க. டேய் என்னங்க போலாமா? போடலாங்க. டேய் எடுத்துட்டு வாடா அந்த புறவிய. புரியுதா? கூட்டிட்டு வாடா அந்த புறவிய. ஆண் புரியுது என்ன பெண் புரியுது?